ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. ഇന്നേക്ക് സാധാരണ രസത്തിൽ നിന്നും കൊഞ്ചം വ്യത്യാസമായി மருத்துவ குணமுள்ள கேரளா ஸ்பெஷல் நெல்லிக்காய் ரசம் தான் நம்ம தயார் பண்ண போகிறது. அயன் சத்து நிறைய இருக்கிற நெல்லிக்காய் வச்சு சூப்பர் டேஸ்டில் ஹெல்த்தியாகி இந்த ரசம் தயார் பண்ணியிருந்தால் சளி, காய்ச்சல், இருமல் எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரசம் தயார் பண்ணி பாருங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியுமாக இருக்கும். எப்படி செய்யலாம் என்று நமக்கு பார்க்கலாம். பாருங்க, இந்த 4 நெல்லிக்காய் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ரசம் தயார் பண்ண போகிறது. காய் எதுவும் இல்லைன்னாலும் இதே மாதிரி நெல்லிக்காய் வச்சு ஒரு ரசம் தயார் பண்ணியிருந்தாலும் நமக்கு சாப்பாடு சாப்பிடலாம். நெல்லிக்காய் மாதிரி நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று தான் குடம்புளி. அது வச்சும் நமக்கு ரசம் தயார் பண்ணலாம். அதனோட வீடியோ நான் முன்னே அப்லோட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அந்த வீடியோயும் பாருங்கள். அதனோட லிங்க் நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோயும் பாருங்கள். இனி நெல்லிக்காய் நல்லா கழுகி எடுத்ததுக்கு அப்புறமா மண்சட்டியிலேக்கு வேக வைக்கிறதுக்காக போடலாம். தேவையான தண்ணியும் உப்பும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியதுக்கப்புறமா நமக்கு இது நல்லா வேக வச்சு எடுக்கலாம். வெந்து வரும்போது உள்ளே இருக்கிற விதை நமக்கு மாற்றி எடுக்கலாம். அது நமக்கு தேவை இருக்காது. அதுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸில் புளி நான் தண்ணியில் ஊற வச்சுருந்தது, அந்த புளி தண்ணியும் நமக்கு இதிலேக்கு ஊற்றலாம். இப்போ பாருங்கள், நம்ம நெல்லிக்காய் நல்லா கரெக்டு பாகத்தில் வெந்து வந்துடுச்சு. விதை நமக்கு மாற்றி எடுக்கலாம். நெல்லிக்காய் இதே மாதிரி பீஸாக்கி எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்சுருந்த புளித்தண்ணி இதிலேக்கு ஊற்றலாம். தேவையான தண்ணியும் ஊற்றி இது நல்லா கொதிக்க வைக்கலாம். இனி மிக்சியோட ஜார்லேக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அதே மாதிரி ஒரு பூண்டு, ஃபுல்லாக இருக்கிற ஒரு பூண்டு தான், அது க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி ஒரு கடாயிலேக்கு கடுகு போடலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா கொதித்ததுக்கப்புறமா வரமிளகா போட்டிருக்கு, கருவேப்பிலையும் போடலாம். இனி நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருந்தா மிளகும் பூண்டும் சீரகமும் சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். இது நல்லா வணங்கி வரும்போது நமக்கு இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கலாம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் தூள் சேர்க்கலாம், 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள் சேர்க்கலாம், 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்கலாம். வரமிளகாத்தூளுக்கு பதிலாக உங்களுக்கு வரமிளகாய் நம்ம மிளகா க்ரஷ் பண்ணும்போது அதில் கூட போட்டு க்ரஷ் பண்ணி கூட எடுக்கலாம். இனி இது நல்லா வணக்கியதுக்கப்புறமா ஒரு தக்காளி இதே மாதிரி கட் பண்ணி நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். தக்காளி இந்த மாதிரி வணக்கி எடுக்கும்போது தக்காளியோட பச்சை வாசம் ஒன்றும் இருக்காது. நம்ம ரசத்தில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வணக்கி எடுக்கும்போது தக்காளி இதே மாதிரி நல்லா வணங்கி வரணும். தக்காளியோட பச்சை வாசம் எல்லாம் போய் நல்லா வணங்கி வந்ததுக்கு அப்புறமா நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இப்போ நம்ம ரசம் நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. இதிலேக்கு நம்ம இப்போ வணக்கி எடுத்த தக்காளி எல்லாம் நமக்கு சேர்க்கலாம். இதை சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போ நம்ம ரசம் நல்லா கொதித்து வரும்போது நல்ல ஒரு வாசம் இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு கொத்தமல்லி தழை இதிலேக்கு சேர்க்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டு எடுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் உப்பு கூட சேர்த்திருக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நெல்லிக்காயோட புளியும் கூட தக்காளியும் நம்ம புளித்தண்ணியும் சேர்த்திருக்கு. அதனால கரெக்டு பாகத்தில் உப்பு சேர்த்திக்கோங்க. நல்ல ஒரு வாசம் இருக்கும். இந்த டைமில் நம்ம சூப்பர் டேஸ்டில் நெல்லிக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சு. நல்ல மருத்துவ குணமுள்ள ஒரு ரசம் தான் இது. நான் சொன்ன மாதிரி சளி, காய்ச்சல், இரும்பல் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது தான் இந்த ரசம். சாப்பாடிൻ്റെ கூட இந்த ரசம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். காய் வணக்கியதிൻ്റെ கூட தான் இன்றைக்கு இந்த ரசம் நான் சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 4 நெல்லிக்காய் வச்சு தான் இன்றைக்கு நம்ம இந்த ரசம் தயார் பண்ணியிருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் பண்ணி என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.